ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி ஆரி ப்ளவுஸு, எம்ப்ராய்டரி ப்ளவுஸு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்கெல்லாம் ட்ராயிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த நெக்கை எப்படி ட்ராயிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக டிசைன் வரைகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்பேஸஸ் விட்டு நம்ம மார்க் பண்ணி ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம பேக் சைடு எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பேக் சைடோட ஹைட் 15 இன்ச்சஸ் ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸுக்கு. நான் இங்கே 1 இன்ச் நான் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். நான் இந்த 1 இன்ச் எதுக்கு விடுறோன்னா, இந்த காட்டில் அவங்க கட்டும் போது இழுத்து கட்டுறதுக்கு இடம் வேணும். நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸாக்டாக நம்ம ட்ராயிங் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அங்கே காட்டில் வச்சு பண்ண முடியாது. அந்த ஹோல்ஸ் எல்லாம் விழுந்து நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாடி பிரெத் 10 இன்ச்சஸ்ஸு 10 இன்ச்சஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறோம். இந்த ஃபுல் ஹைட் 15 இன்ச்சஸ் இந்த லைனுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த லைன்லேருந்து 15 இன்ச்சஸ் கீழேருந்து எடுக்கக்கூடாது. இந்த கீழ் போகுதுலேருந்து இதிலேருந்து எடுக்கணும், இந்த லைன்லேருந்து எடுக்கணும். இப்போ இது மார்க் பண்ணும் போதே அப்படியே பேக் நெக்கோட ஹைட்டையும் நம்ம மார்க் பண்ணிடுறோம். பேக் நெக்கோட ஹைட்டு 9 இன்ச்சஸ்ஸு இந்த லைன் பண்ணிவிட்டு இதில் நம்ம யூஸ்வலாக நம்ம மார்க் பண்ணுற மாதிரி நெக்கோட ஹைட்டு 3 இன்ச்சஸ்ஸு, ஷோல்டர் 6 இன்ச்சஸ்ஸு, இந்த சைடு ஆர்ம் ஹோல் 5.5, இங்கேருந்து இந்த மார்க்கிங் 1 இன்ச் வச்சுட்டு இந்த சர்க்கிள்காக கையோட வளைவு, ஆமோட வளைவுக்காக இது போட்டுக்கணும். அடுத்தது இங்கே நெக்கோட ஹைட்டு 9 இன்ச்சஸ்ஸு, இது நம்ம நார்மலாக ட்ரா பண்ணிக்கிறது. இதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த நம்ம போடுற இந்த லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணுறோம். இந்த மார்க்கில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆரியோட ஒர்க்கை இந்த இதில் தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இங்கே வெட்டணும்னா இவ்வளோ தூரம் தைப்போம் இல்லையா, அந்த இடத்த மென்ஷன் பண்ணி அந்த அளவு நம்ம இடம் விடணும். இப்போ இதே நீங்கள் என்ன நெக் போட்டாலும், ஸ்டார் நெக் போட்டாலும் சரி, வி நெக் போட்டாலும், போட் நெக் போட்டாலும் இதை மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது உங்களுக்கு இப்படியே நம்ம பின்னாடி பண்ணணும், அடுத்த ஆப்போசிட் சைடு வரணும் இல்லையா, அதில் உங்களுக்கு இந்த பென்சிலில் போட்டிங்கன்னா ஒட்டாது. அதனால சாக்கு இல்லை மார்க்கிங் சாக்கு ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த லைன்லேயே நீங்கள் இப்போ இந்த ட்ராப் போட்டிங்கன்னா ட்ராயிங் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்படியே திருப்பி போடுங்க. ஆப்போசிட் சைடில் ராங் சைடுக்கு திருப்பி போட்டுட்டு இதை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா இதில் உள்ள பாயிண்ட் இந்த மார்க்கிங் அதில் விழுந்துடும். இந்த மார்க்கிங் இந்த தேய்க்கும் போது விழுந்துருச்சு ஆப்போசிட் சைடுக்கு. இந்த மாதிரி பண்ணதும் திருப்பி நீங்கள் இந்த பென்சிலில் தான் இதை திருப்பி நீங்கள் ஒரு லைன் இது மேலேயே போட்டு வச்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாக் நீங்கள் போடுறதுக்குள்ளே கை தொட்டு இது அழிஞ்சிரும். அதனால் இந்த மார்க்கிங் பென்சிலில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு இந்த இது அழியாமல் இருக்கும். நீங்கள் எத்தனை நாள் கழித்து எடுத்து போட்டாலும். இது நம்ம கட்டிங், இது நம்ம ஹாஃபாக வச்சு வெட்டும் போதே இந்த இது போயிடும். அதனால் இது தேவையில்லை. இதுதான் ஒர்க் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இல்லாட்டி 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூடயே வச்சுக்கோங்க.
அந்த அளவுக்கு முன்னாடியே இந்த இது நிப்பாட்டிடணும். நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறது வந்து நிப்பாட்டிடணும். ஏன்னா நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த பீட்ஸ் வந்து டச் பண்ணி உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் இந்த ஒரு 1/2 inch இந்த அளவில் இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் போதும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒர்க் பண்ணும்போது இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் போகக்கூடாது. இது மாதிரி இது பேக் இந்த பெண்ணா இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக அந்த ஃப்ரண்ட்டில் பேப்பர் கட்டிங் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி. அப்போ இதை பண்ணும்போது இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்கணும். நம்ம தைக்கும் போது இந்த துணியெல்லாம் நமக்கு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இது ட்ராயிங் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ட்ராயிங் போட்டுட்டோம். இப்போ அதே மாதிரி இங்கே எப்படி நம்ம இந்த இதுலேருந்து ஒரு 1/2 inch தள்ளி நம்ம இந்த பாயிண்ட் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் இந்த ஒரு 1/2 inch தள்ளி இந்த ட்ராயிங் இருக்கணும். இந்த தள்ளி போடுற இந்த கோட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம், டிசைன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுவும் அதே மாதிரி ஒரு 1/2 inch முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி கொண்டு வந்து முடிக்கிறது இங்கேருந்து ஒரு 3/4 inch முன்னாடியே இதை நிப்பாட்டிடணும். இந்த எண்டு வரைக்கும் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பித்தான் பெட்டி வச்சு தைக்கும் போது இந்த இடம் வந்து பீட்ஸ் வந்து இடிக்கும். அதனால கொஞ்சம் ஒரு 3/4 inch முன்னாடியே நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறவங்களுக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கும். உங்கள் பீட்ஸு உங்கள் ஒர்க்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ பேக்கில் வந்து இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணணும், இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணணும். இப்போ கீழே அப்படியே இந்த இடத்துல ஸ்லீவ்ஸ் நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஸ்லீவ்ஸ் ட்ராயிங் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இது வந்து நார்மலாக நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம்னா அப்படியே நீங்கள் மடித்து போட்டு ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கட்டிங் ஒன்று கைக்கு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா இதில் அப்படியே வச்சு நீங்கள் அப்படியே ட்ராயிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் வச்சு இதை ட்ராயிங் பண்ணிடுவோம். இது ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பேக்கில் கீழே இருந்து நம்ம 1 inch கேப் விட்டு லைன் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துல 1 inch கேப் விட்டு ஒரு லைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த 1 inch கேப் கொடுத்து லைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேப்பர் கட்டிங்கை இது மேலே இப்படியே வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்படியே நம்ம இந்த இது ட்ராயிங் போடுறோம். இப்போ இந்த ட்ராயிங் பண்ண மாதிரியே இந்த பேக் சைடில் இந்த சைட்லேயும் ஒரு ட்ராயிங் போட்டுடணும். இதுலேயும் அதே மாதிரி இந்த 1 inch இங்கே கேப் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம இது பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு இதில் தேய்ச்சி விட்டோம்னா இந்த லைன் தெரியும் அங்கே. அதே மாதிரி இந்த பேப்பரும் இதில் வைக்கும் போது நம்ம இதில் பார்க்கணும். இந்த இடத்துல குடஞ்சிருக்கோன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா இந்த இடத்துலையும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இந்த பேப்பர் நீங்கள் வைக்கும் போது இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பேப்பர் இந்த பக்கம் வரணும். இல்லாட்டி நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரு கைக்கு வந்துடும். இப்போ இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பகுதினா இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பகுதியாக இருக்கணும். குடஞ்சி எடுத்த பகுதி அந்த பக்கம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி அது பார்த்து வைக்கணும். மாற்றி இப்படி பேப்பரை போட்டுட்டோம்னா ரெண்டுமே ஒரு கைக்கு வந்துடும். அதனால் இந்த அடையாளத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி ரெண்டு சைடுமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி இந்த லெஃப்ட் ஒன்று ரைட்டு ஒன்று மாறி போகாமல் இருக்கும். இப்போ இந்த ஒர்க் பண்ணும்போது இந்த இது அதே மாதிரி இந்த அடிக்கை பிடிக்கிறீங்க இல்லையா, இந்த கை பிடி பண்ணும்போது இங்கேருந்து இப்போ இந்த சென்டர்லேருந்து ஒரு 5 inch இங்கே பிடிக்கிறீங்கன்னா
அந்த 5 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதுக்குள்ளேயே தான் நீங்கள் ஒர்க் இருக்கணும். இதுக்கு மேலே உங்கள் ஒர்க் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு கை பிடிச்சு தைக்கும் போது அந்த பீசஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இது வந்து டோட்டலாக நம்ம எடுத்துருக்கிறது வந்து 8.5 இன்ச்சு. அப்போ இதை சென்டர் பாயிண்ட் வந்து இந்த 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே இந்த 8.5 இன்ச்சில் இருந்து முன்கை பிடிப்பு 6 இன்ச்சுனா 5.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நிப்பாட்டிடணும். அப்போ தான் உங்களுக்கு இடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே உங்கள் ஒர்க்கு முடிஞ்சிடணும். இந்த இதுக்குள்ளேயே நீங்கள் டாட்ஸ் வச்சாலும் சரி, இல்லை பார்டர் மட்டும் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் உங்களுக்கு முடியணும். இதுக்கு இங்கிட்டு வரக்கூடாது. வந்ததுன்னா உங்களுக்கு தைக்கும் போது இடைஞ்சலாக இருக்கும். தேவையில்லாமல் போட்டு டிசைனை வந்து நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடும், இந்த ஸ்லீவ்ஸில் இந்த பக்கமும் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் வந்து 8.5 பாயிண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேருந்து 5.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் இதுலேயும், அதே மாதிரி இதில் ஒரு 5.5 இன்ச்சு இங்கே பாயிண்ட்டு இந்த இடத்துலையே நம்ம நிப்பாட்டிடணும். இப்போ நம்ம இந்த இது வந்து இதுவும் அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு மேலேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து 5.5 இன்ச்சு கையோட உயரம் வந்து 5.5 + 1 6. நம்ம இதில் வந்து தையல் நீங்கள் பிடிச்சி தைப்போம் இல்லையா, அந்த அளவை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். இந்த பீஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த பீஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் போட்டு நீங்கள் இழுத்து கட்டுற போது, ஃப்ரேம் கட்டிலில் கட்டும் போது துணி வேணும். அதுக்காக இந்த துணி நம்ம விட்டுருப்போம். இல்லை ஒட்டுல நம்ம கொடுத்தோம்னா டேமேஜ் ஆயிரும். துணி வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சிலது வந்து நூலாக போகிற துணியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. கை அளவு வந்து குறைஞ்சிரும். இதுவும் அதே மாதிரி இந்த லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலேயே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல இதோட நிப்பாட்டிடணும். அதே மாதிரி தான் இந்த இது. இப்போ நீங்கள் இந்த இது இங்கே வரைக்கும் கொடியாக போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும்போது இதுவும் அதையும் கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறோம்னா அடுத்தது தைக்கிறது இந்த இடத்துல தைப்போம். இந்த அளவில் நம்ம தைச்சிட்டு போவோம். அப்போ இதை விட கொஞ்சம் கீழேயே இந்த டிசைன் இருந்தால் தான் உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த இடம் நம்ம வெட்டுறோம்னா தைக்கிறது இந்த இடம், உங்கள் டிசைன் வந்து இதுக்குள்ளேயே முடிஞ்சிடணும். இந்த அளவுக்குள்ளேயே முடியணும். அப்போ தான் இதை நீங்கள் வெட்ட இங்கே நீங்கள் தைக்க இந்த டிசைன் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் போட்ட பாசி எதுவாக இருந்தாலும் சரி, கல் எல்லாம் பிரித்து திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிசைனே மாறி போயிடும். அதனால் இந்த மாதிரி அளவுகள் நீங்கள் எப்போயும் யூஸ்வலாக நீங்கள் எடுக்கிற அளவுலேருந்து இந்த மாதிரி கேப்ஸ் விட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்லீவ்ஸோட இது டிசைன் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த பேக் சைடுக்கு இந்த ட்ராயிங் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஒர்க் வந்து இந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி இந்த லைனில் இந்த முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி இந்த செகண்ட் லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். இதுக்கு மேலே போகக்கூடாது. இது நமக்கு ஃப்ரண்ட் வந்துடும். இது வந்து ஸ்லீவ்ஸுக்கு நம்ம பேப்பர் கட்டிங்கை வச்சு ஈஸியாக நம்ம 2 பக்கமும் ஒரே மாதிரி ட்ராயிங் பண்ணிட்டோம். இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறனால இந்த சைடு உள்ளதும் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கணும். மாற்றி போட்டுறாதீங்க. 2 கையும் ஒரே மாதிரி வந்துடும். இல்லாட்டி விரித்து வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பேப்பர் போட்டு அப்படியே உல்ட்டாவை திருப்பி போட்டு இன்னொரு பேப்பர் போடுங்க. எப்போயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது முதுகுக்கும் சரி கைக்கும் சரி இந்த 1 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் அவங்க கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.